வணக்கம். ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கலை. அது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. பல ஆயிரம் வருஷமா மனுஷங்க இத பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாங்க இந்த விவாத உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு விவாதத்துல ஜெயிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நிறைய உண்மைகளை எடுத்து வைப்பீங்களா? இல்ல லாஜிக்கா பேசி ஜெயிக்க பாப்பீங்களா? அதுவும் இல்லனா கொஞ்சம் எமோஷனலா பேசி அவங்க மனச மாத்த முயற்சி பண்ணுவீங்களா? பொதுவா நம்ம மனசுல வர்ற பதில்கள் இதுதானே. ஆனா நான் சொன்ன இந்த 3 வழியையும் விட்டுட்டு இறகு பிடுங்கப்பட்ட ஒரு கோழியை காட்டி ஒரு விவாதத்துல ஜெயிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா? வாங்க அந்த வினோதமான கதையில இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம பாக்குற இந்த ட்விட்டர் சண்டைகள், டிவி விவாதங்கள், ஏன் வாட்ஸ்அப்ல வர்ற போலி செய்திகள், இது எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்க நாம பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போகணும். அந்த காலத்துல விவாதங்கள் எப்படி நடந்துச்சு, அதுக்கான களங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். நம்மளோட முதல் நிறுத்தம் பண்டைய கிரீஸ். அங்க தத்துவம் தான் எல்லாம். அந்த உலகத்துல ஒரே ஒரு புத்திசாலித்தனமான பதிலடி உங்கள ஒரு லெஜெண்டாவே மாத்திடும். அந்த காலத்தோட சூப்பர் ஸ்டார் தத்துவ ஞானி பிளேட்டோ அவர் மனிதனுக்கு ஒரு வரையறை கொடுக்கறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, மனிதன்னா இறகுகள் இல்லாத 2 கால்ல நடக்கிற ஒரு ஜீவன். கேக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா கச்சிதமா இருக்குல்ல? ஆனா டயோஜெனஸ்னு இன்னொரு தத்துவஞானி இருந்தார். அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. அவர் பிளேட்டோ கிட்ட போய் தர்க்கம் பண்ணல, அதுக்கு பதிலா நேரா ஒரு கோழியை பிடிச்சு அதோட இறகுகள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. அப்புறம் அந்த கோழியை தூக்கிட்டு பிளேட்டோவோட வகுப்புக்குள்ள போய் எல்லாருக்கும் முன்னாடி, இதோ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஒரே ஒரு செயல் ஒரு வாதத்தையே காலி பண்ணிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? சில நேரங்கள்ல புத்திசாலித்தனமான வாதம் வார்த்தைகள்ல இருக்காது, செயலில தான் இருக்கும். டயோஜெனஸ் பண்ணது ஒரு அதிரடியான நாடகத்தனமான பதிலடி. ஆனா எல்லா விவாதங்களும் இப்படி இருக்காது இல்லையா? சில கலாச்சாரங்கள்ல விவாதம்ங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுக்குன்னு முறையான விதிகளெல்லாம் வச்சு ஒரு உயர்கலையாவே மதிச்சாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பண்டைய இந்தியா. அங்க நியாய சூத்திரங்கள் விவாதத்தை 3 வகையா பிரிக்குது. முதல்ல வாதா. இதோட நோக்கம் உண்மையை கண்டுபிடிக்கிறது. சாட்சிகள், தர்க்கம் இதையெல்லாம் வச்சு நேர்மையா வாதாடுறது. ஆனா அடுத்த ரெண்டும் அப்படி இல்ல. ஜல்பா மற்றும் விதண்டா. இதோட ஒரே நோக்கம் ஜெயிக்கணும். அதுக்காக குதர்க்கம் பேசலாம், தந்திரம் பண்ணலாம், எப்படியாவது எதிராளிய தோற்கடிக்கணும். இப்போ இருக்கிற பல அரசியல் விவாதங்கள் மாதிரி இருக்குல்ல. சரி, இதுவரைக்கும் பார்த்த விவாதங்கள் ஒன்னு உண்மைய தேடிச்சு, இன்னொன்னு வெற்றியை தேடிச்சு. ஆனா ஒரு விவாதம் உங்க உயிரையே பணயம் வச்சா எப்படி இருக்கும்? வாங்க இந்தியாவிலிருந்து நேரா சைனாவுக்கு போலாம். சாங் வம்ச காலத்துல நடந்த ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட சட்ட போராட்டத்தை பத்தி பார்க்கலாம். ஷி, ஒரு புத்திசாலி கவிஞர், ஒரு பெரிய அதிகாரி. ஆனா அரசியல் எதிரிகள் அவரை வீழ்த்த ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அவர் எழுதின கவிதைகள்ல மன்னரை பத்தின மறைமுக விமர்சனங்கள் இருக்குன்னு குற்றம் சாட்டி தேச துரோக வழக்கு போட்டாங்க. இங்க பாருங்க, சாட்சியே அவரோட கவிதைகள் தான். ஒரு கவிதைக்கு என்ன அர்த்தங்கிற விவாதம் தான் அவரோட உயிரையே தீர்மானிக்க போகுது. ரொம்ப பயங்கரமான நிலைமை இல்லையா? இதுவரைக்கும் நாம நேரடியான விவாதங்களை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நுட்பமான ஒரு விஷயத்துக்குள்ள போலாம். அதாவது கதைகள். நம்ம வரலாறுன்னு நம்புற பல கதைகள் எப்படி உருவாகுது? ஒருவேளை அந்த கதைகள் தவறா இருந்தா என்ன ஆகும்? இந்த கருப்பு மரணம் பரவிய கதையை எடுத்துக்கோங்க. பல வருஷமா அது ஆசியா முழுக்க மின்னல் வேகத்துல பரவுச்சுன்னு ஒரு கதை இருந்துச்சு. அதுக்கு ஆதாரம் இப்னோ அல் வர்தி எழுதின ஒரு கவிதை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த கவிதை ஒரு இலக்கிய புனைவு. அதாவது அது ஒரு கற்பனை கதை. அதை நேரடியா பார்த்த சாட்சியம்னு யாரும் சொல்லல. ஆனா காலப்போக்குல வரலாற்று ஆசிரியர்கள் அதை ஒரு நேரடி ரிப்போர்ட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, ஒரு புனைவு எப்படி ஒரு வரலாற்று உண்மையா மாறுச்சுன்னு. ஒரு சின்ன தப்பு பல நூற்றாண்டு கால தவறான புரிதலுக்கு காரணமாயிடுச்சு. சரி, இதோ இன்னொரு கேள்வி. நீங்க கிளாடியேட்டர் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வர்ற மாதிரி நிஜமாவே ரோமானிய கிளாடியேட்டர்கள் எல்லாம் இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் மாதிரி பொருட்களை விளம்பரம் பண்ணாங்களா? கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் வரலாற்று ரீதியா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஏன்னா முதல்ல எந்த ஒரு பழங்கால குறிப்புலையும் கிளாடியேட்டர்கள் விளம்பரம் செஞ்சதா சொல்லப்படல. ரெண்டாவது, அவங்க ஆலிவ் எண்ணெயை விளம்பரப்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆலிவ் எண்ணெய் அப்போ ஒரு ஆடம்பர பொருள் கிடையாது, அது ஒரு அத்தியாவசிய பொருள். ஒரு கட்டத்துல ரோமானிய அரசே அதை மக்களுக்கு இலவசமா கொடுத்துச்சு. முக்கியமா இன்னைக்கு நாம சொல்ற பிராண்டிங்கிற கான்செப்டே அப்போ கிடையாது. சோ இது ஒரு சுவாரஸ்யமான கட்டுக்கதை, அவ்வளவுதான். சரி, இவ்ளோ நேரம் பழங்காலத்துக்குள்ள பயணம் செஞ்சோம். இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த பழங்கால விவாதங்கள் எல்லாம் இன்னைக்கும் வேற வேற உருவத்துல நம்ம கூடவே தான் இருக்கு. எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க எவ்ளோ அழகா பொருந்ததுன்னு. அன்னைக்கு டயோஜெனஸ் செஞ்ச அந்த கோழி ஸ்டண்ட்
அதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற அரசியல் ஸ்டண்ட்கள். ஷூஷி மேல நடந்த வழக்கு இன்னைக்கு நடக்கிற கேன்சல் கல்ச்சர் விவாதங்களை ஞாபகப்படுத்துது. அந்த கருப்பு மரணம் பத்தின தவறான கவிதை அதுதான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பரவுற வைரல் ஃபேக் நியூஸ். வரலாறு திரும்ப திரும்ப வருது, ஆனா களம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்துல லைக்குகள், ஷேர்கள், முடிவே இல்லாத சண்டைகள்னு போய்கிட்டே இருக்கு. இந்த சூழல்ல நாம பண்ற விவாதங்கள் உண்மையை தேடுறதுக்காகவா இல்ல வெறும் வெற்றிக்காக மட்டும்தானா? ஆரம்பத்துல பார்த்தோமே, வாதமா இல்ல ஜல்பமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.